மின் வாரியத்தில் அனைத்து வகையான நிரந்தர பணிக்கான பணி மாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு கலந்தாய்வு மூலம் மட்டுமே இனி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. மின்சார வாரியத்தில் அனைத்து வகையான நிரந்தர பணிகளுக்கான பணி மாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு கலந்தாய்வு மட்டுமே இனி மேற்கொள்ளப்படும் எனவும் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார வாரியத்தில் பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக மின்சார வாரியம் அறிவித்திருக்கிறது. கடந்த மே 31ஆம் தேதி வரை வழங்கப்பட்ட இடமாற்றம், பதவி உயர்வு, உள்தேர்வு உத்தரவுகளை பெற்ற ஊழியர்கள் உடனடியாக ஜூன் 20 பழைய பணியிடத்திற்கு விடுவிக்கப்பட்டு புதிய பணிக்கு சேர வேண்டும். ஜூன் 25க்குள் புதிய பணிக்கு சேராத ஊழியர்கள் மாறுதல் உத்தரவுகள் ரத்து செய்யப்படும் எனவும் மின்சார வாரியம், மின் பகிர்மான கழகம், பசுமை எரிசக்தி கழகம் உள்ளிட்ட 4 மின்துறை நிறுவனங்களில் பணி மாறுதல் வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளும் வண்ணம் ஜூன் 30ஆம் தேதிக்குள் காலி பணியிடங்கள் குறித்தான விவரங்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார வாரியத்தில் அனைத்து வகையான பணி மாறுதல்களும் ஆன்லைன் மூலமாக வெளிப்படைத்தன்மையோடு கையாள வேண்டும் என மின்சாரத்துறை உத்தரவிட்டது. குறிப்பாக 2 நாள் முன்பாக பத்திரிகையாளர் சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வருவதாகவும், கையூட்டு அதிகமாக பெற்றிருப்பதாகவும் கடந்த ஆட்சி காலத்தில் அந்த அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையோடு தான் இனி வரும் காலங்களில் பணியிடை மாதம் நடைபெறும் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது மின்சார வாரியம் உத்தரவிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சலோமி, மின் வாரியத்தில் அனைத்து வகையான நிரந்தர பணிக்கான பணி மாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு கலந்தாய்வு மூலம் மட்டுமே இனி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. மின்சார வாரியத்தில் அனைத்து வகையான நிரந்தர பணிகளுக்கான பணி மாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு கலந்தாய்வு மட்டுமே இனி மேற்கொள்ளப்படும் எனவும் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார வாரியத்தில் பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக மின்சார வாரியம் அறிவித்திருக்கிறது. கடந்த மே 31ஆம் தேதி வரை வழங்கப்பட்ட இடமாற்றம், பதவி உயர்வு, உள்தேர்வு உத்தரவுகளை பெற்ற ஊழியர்கள் உடனடியாக ஜூன் 20 பழைய பணியிடத்திற்கு விடுவிக்கப்பட்டு புதிய பணிக்கு சேர வேண்டும். ஜூன் 25க்குள் புதிய பணிக்கு சேராத ஊழியர்கள் மாறுதல் உத்தரவுகள் ரத்து செய்யப்படும் எனவும் மின்சார வாரியம், மின் பகிர்மான கழகம், பசுமை எரிசக்தி கழகம் உள்ளிட்ட 4 மின்துறை நிறுவனங்களில் பணி மாறுதல் வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளும் வண்ணம் ஜூன் 30ஆம் தேதிக்குள் காலி பணியிடங்கள் குறித்தான விவரங்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார வாரியத்தில் அனைத்து வகையான பணி மாறுதல்களும் ஆன்லைன் மூலமாக வெளிப்படைத்தன்மையோடு கையாள வேண்டும் என மின்சாரத்துறை உத்தரவிட்டது. குறிப்பாக 2 நாள் முன்பாக பத்திரிகையாளர் சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வருவதாகவும், கையூட்டு அதிகமாக பெற்றிருப்பதாகவும் கடந்த ஆட்சி காலத்தில் அந்த அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையோடு தான் இனி வரும் காலங்களில் பணியிடை மாதம் நடைபெறும் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது மின்சார வாரியம் உத்தரவிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.